ஹாய் ஆல், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விலாக் துபாயில் மழை பெஞ்ச அன்னைக்கு தேர்ஸ்டே எடுத்த விலாக் தான். இது ஒரு 3 மணி இருக்கும். 3 மணி போல் சரியான காற்று நான் ஸ்டாப்பாக அடிச்சிட்டே இருந்துச்சு. நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம். பால்கனி டோரெல்லாம் டப் டப்பான்னு ஒரே சவுண்டு, யாரோ நாக் பண்ணுற மாதிரி. வெளியில் வந்து பார்த்தா அவ்வளோ காற்றடிச்சிட்ருக்கு. ஆல்ரெடி ப்ரீவியஸ் டேவே அவங்க அலர்ட் பண்ணியிருந்தாங்க 4 to 6 மழை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா. ஸோ 3 o'clock போலே நல்லா வந்து காற்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் மழை பெஞ்சு ஃப்ளட் வந்தப்போ நாங்கள் இல்லை. ஸோ இந்த டைம் வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் தான் நல்ல மழை வரும்னு சொல்லி. ஆனால் அந்தளவுக்கு இல்லை இந்த டைம். இப்போ டைம் ஒரு 3:30க்கு மேலே இருக்கும். இப்போ மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காற்றும் இருந்துச்சு, மழையும் ரெண்டுமே தான் இருந்துச்சு. மின்னலும் அடிச்சுட்டே இருந்துச்சு. பட் இந்த டைம் துபாய் கவர்மெண்ட் வந்து ரொம்பவே ப்ரிகாஷனாக எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய இடத்துல ட்ரைனேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க, வாட்டர் போய் ட்ரைன் ஆகிறதுக்கு. ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு முடித்தேன். அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு 5:30 ஆயிடுச்சு. இந்த மழையெல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு அகைன் அப்புறம் 7 o'clock தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சோன்னா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடித்தேன். 7 o'clockங்கிறப்ப எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. பார்க்கவே எங்கேயுமே தண்ணி எல்லாம் இல்லை, எல்லாம் ஃபுல் ட்ரை ஆயிடுச்சு. அப்புறம் அகைன் ஒரு 9 o'clock போல் நல்ல மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டிலலாம் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாவது வீட்டில் இருந்திருக்கலாம், பட் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. மழை வந்து ரொம்ப பெரிய மழையெல்லாம் இல்லை, கொஞ்சம் ஓரளவு பேஞ்சிச்சு. ஒரு 1 hour அந்த மாதிரி பேஞ்சிச்சு. அப்புறம் அகைன் ஒரு 1 மணி போல் சரியான வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் ஒரு சில இடத்துல வந்து தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னாங்க, சிக்கிம் ரோடு அந்த மாதிரிலாம். அதனால எப்போ லஞ்சுக்கு வரவங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு வரல. நானும் லஞ்சுக்கு எதுவும் பெருசாக பண்ணலை. முந்தின நாளே அலர்ட்லாம் கொடுத்து வார்னிங் மெசேஜ்லாம் வந்தனால அவங்கள நைட்டே போய் நான் சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நம்ம ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணி சாப்பிட்லாம் இன்கேஸ் மழை வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி. சிக்கனில் லஞ்சுக்கு பண்ணுறதா தான் பிளான், பட் அவங்க வரல அப்படிங்கிறனால டின்னருக்கு வந்து பண்ணிட்டேன். சிக்கன் இன்றைக்கி கொஞ்சம் பிரியாணி பண்ணிவிட்டு அப்புறம் சில்லி சிக்கன் தான் ரெடி பண்ணேன். அவங்கள பிரியாணி ரைஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்க கீ ரைஸ் ஒன்றும் பாஸ்மதி ரைஸ் 1 kg வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் சென்னை ஸ்டைல் பிரியாணி மாதிரி பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அதுக்கு ஆயிலில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் சாப் பண்ணி வச்சுருந்ததை போட்டு நல்லா வந்து ஆனியன் ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கணும். நான் பிரியாணிக்கு எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே போட மாட்டேன், சில்லி பவுடர் மட்டும்தான் போடுவேன். சில்லி பவுடர் ஃபஸ்ட்டு ஆனியனோடய போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து புதினா, கொத்தமல்லி, தக்காளி எல்லாமே போடுவேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் போட்டு அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனையும் போட்டு அதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். தண்ணி நல்லா பாயில் ஆனோன்னா ரைஸையும் போட்டு அது ஒரு 90% வெந்ததுக்கப்புறம் தம்மில் போட்டுருவேன். அப்புறம் சைட்லேயே வந்து சில்லி சிக்கனையும் போட ஆரம்பிச்சிட்டேன். 20 minutes தம் போட்டதுக்கப்புறம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டாங்க ஆஃபீஸ்லேருந்து. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே டின்னர் சாப்பிட்டோம். மழைக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. யூஸ்வலாக நைட்டில் நான் பிரியாணி பண்ண மாட்டேன், வெரி ரேராக தான் பண்ணுவேன். என்னைக்காவது தான் பிரியாணி நைட் டைமில் பண்ணுறது. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைஜஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக் போகலான்னு சொல்லி கீழே கிளம்புனோம். கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மழை இல்லை, பட் கிளைமேட் வந்து ரொம்ப சில்லாக நல்லா இருந்துச்சு. ஸோ அதில் அப்படியே கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு இந்த மேகம்லாம் அழகாக நகர்ந்து போயிட்டே இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் வாக்கிங் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. அன்னைக்கு நாள் இப்படி தான் போச்சு. ரெய்னி டேயில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஸ்பெஷல் ஃபுட் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க.